இங்க நம்ம ஹீரோனிய வாயை பத்தி ஒரு 4 பேர் வண்டியில கடத்திட்டு போறாங்க. ஹீரோனிய காப்பாத்த அம்மியும் அத்தையும் ஒரு சில பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவ காரை தொடர்ந்து பின்னாடியே போறாங்க. அவங்க கிட்ட ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. அவ இவ்வளோ நாள் இது தன்னோட பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சு முகத்தை மூடி இருந்தாலும் அந்த பர்தாவை தான் ஃபர்ஸ்ட் அவங்க கிழிச்சாங்க. பின்னாடியே ஆட்கள்லாம் துரத்தி வரத பார்த்து நம்ம ஹீரோனியை நடு ரோட்லயே தூக்கி போட்டுட்டு அந்த 4 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அங்க நடந்ததை நினைச்சு நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமா அழுகுறாங்க. அந்த பர்தா என்ன காப்பாத்தவே இல்லை, எனக்கு தெரியாம எடுத்த ஒரு போட்டோவை இவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு. இதெல்லாம் வந்து ஊருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஊர்ல பெரிய பிரச்சனையாகும். ஜோலம்மா தாயும் என்னை விட மாட்டாங்க, ஊருக்கு என்னால பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. ஜோலம்மா தாய் வந்து ஒரு வீர பெண்மணி, அவங்க எப்படி ஒரு பொண்ணு முகத்தை மூடி இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறை மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அவங்க எப்படி அந்த ஊர்ல இருக்க குழந்தைங்களா இறந்து பிறக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க இந்த ஊர் மக்கள், நீ அது கொஞ்சம் திருந்து அப்படின்னு சொல்றாங்க. இழுத்து தன்னோட முகத்தை மூடி இருந்த அந்த பர்தா காத்துல பறக்கும் போது அதை நம்ம ஹீரோயினி இழுத்து பிடிக்கவே இல்லை. இப்போ ரொம்பவே சுதந்திரமா மாடல் ட்ரெஸ்லாம் போட்டு இருக்காங்க. உடனே ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வரவே நம்ம ஹீரோயினியோட அப்பா வந்து ஃபோன் பண்ணி ஹீரோயினி கிட்ட சொல்றாங்க. அவளும் ஊருக்கு வரா. முகத்தை மூடி கீழே இறங்கு நம்ம அம்மி சொல்ல, இல்லை நான் முகத்தை மூட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அம்மியும் இல்லை இந்த ஊர் மக்கள் ஒன்று சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லை நான் முகத்தை மூடாம தான் கீழே இறங்க போறேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போறா. அவ முகத்தை மூடாம வரதை பார்த்த அந்த ஊர் பெண்கள் எல்லாமே அவளை பயங்கரமா திட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினியோட அப்பா வந்து அவளை பார்த்து பல்லாருன்னு ஒரு அரை அரைஞ்சிடுறாரு. உடனே அவர் கையில இருந்த ஒரு பரதாவை எடுத்து அவ முகத்துல மூடுறாரு. ஆனா அவளோ அதை இழுத்து வெளியே கடாசிடுறா. பிரசவ வலி வந்த அந்த பொண்ணுக்கு குழந்தை இறக்காம நல்லபடியா பிறந்துருது. அதனால நம்ம ஹீரோயினி ஜுவலம்மா கோயிலுக்கு போயிட்டு அவங்க முகத்தை மூடி இருக்க அந்த திரைய நெருப்பு வச்சு எரிக்கிறா. இத்தனை வருஷமா முகத்தை மூடி இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே இப்போ அவங்க முகத்துல இருக்க பர்தாவை எடுக்கிறாங்க.